சரவணன் எப்படி பாக்குறீங்க? ரெண்டு கோணம் இருக்கு. சதியினுடைய பின்னணி, இதுக்கு யார், அதெல்லாம் வெளியில வரணும். இன்னொன்று தேசத்தின் பாதுகாப்பு, அதுவும் பேச வேண்டிய விஷயமா இருக்கு. உங்கள் பார்வை இல்லை, இதற்கு இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல். இறந்தவர்களுடைய உடல் அவர்களில் உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதல்வர் அவருடைய பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார், இரங்கல் பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார். இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா நீட்ஸ் அ ஸ்ட்ராங் கவர்மெண்ட். மோடி டஸ் நாட் மேட்டர். ஐ கேன் கோ பேக் அண்ட் ஓப்பன் எ டீ ஸ்டால், பட் தி நேஷன் கான்ட் சஃபர் எனிமோர் அப்படின்னு 2014 பிரதமர் மோடி அவர்கள் அவர் ட்வீட் ரொம்ப பயங்கர பாப்புலர் ஆச்சு. இப்போது 10 வருடங்கள் கழித்து என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு தெரிந்த மிக மிக முக்கியமான தாக்குதல்கள், புலவாமா தாக்குதல்கள், 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போனாங்க. சத்யபால் மாலிக் அதை பற்றி ஒரு கருத்துக்களை சொன்னார், அவர் இறந்தே போயிட்டார். அடுத்து இப்போது பஹல்காமில் தாக்குதல், அதற்கு யார் காரணம் கண்டுபிடிக்கல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் பின் ஃபிக்ஸ்ட், நோ அக்கௌண்டபிலிட்டி ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போது புதுதில்லியில் ஒரு கோழைத்தனமான தாக்குதல், இதற்கு யார் பொறுப்பேற்பா? பொறுப்பேற்கணும் கண்டிப்பா. பொறுப்பேற்க வேண்டாம்ன்றீங்களா? அரசுக்கு வேலை, அரசுடைய கடமை இல்லைன்றீங்களா? சோ மத்திய அரசினுடைய தோல்வியா பாக்குறீங்களா? அப்சல்யூட்லி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா சார்? டெல்லியில பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஒரு நடக்குது அப்படின்னா தோல்வியை விடுங்க, சரி தோல்விக்கு அப்புறம் வருவோம். எப்படி பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அக்கௌண்டபிலிட்டி யார் இதற்கு பொறுப்பேற்பது? தோல்வி அடுத்து என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், போலீஸ் கண்ணில் எப்படி மண்ணை தூவிதை செய்தார்கள், இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ் கண்ணில் எப்படி மண்ணை தூவிதை செய்தார்கள் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். முதல்ல யார் பொறுப்பேற்கிறது? அமித்ஷா போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா போதுமா? இதே எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் இது நடந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களிலிருந்து உங்களுக்கு இதுவே இல்லையா, உங்களுக்கு அக்கறையா இல்லையா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது, தூங்குதா, பார்க்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. அப்ப என்ன பண்றாங்க மோடி அரசாங்கம், என்ன செய்யுது? அதை விட மிக மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கோர சம்பவம் பிரதமருடைய வீட்டில இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இது நடந்திருக்கு. அடுத்த நாள் பூட்டானுக்கு ஃபிளைட் ஏறி போய் பூட்டானுடைய பிரதமர் பிறந்த நாள் விழாவில் கேக் வெட்டி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர். அங்கிருந்து அறைகூவல் விடுக்கிறாராம். என்ன அவருடைய கடமை? நீதியை நிலைநாட்டுவோம் இல்ல, நீதியை நிலைநாட்டல, அதானியுடைய இதை நிலைநாட்டுறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அதானிக்கும் பூட்டான் அரசாங்கத்துக்கும் 5000 மெகாவாட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், பவர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிரீன் ட்ரக் அப்படின்ற அந்த நிறுவனத்தோடு அதானி நிறுவனம் கையெழுத்து போட்டிருக்கு. பிரதமர் மோடி எதற்கு போயிருக்காருன்னா பிறந்தநாள் விழாவிற்கு போயிருக்காரு. அடுத்து அங்க அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட இது பண்ண போயிருக்காரு. இந்தியாவுடைய பிரதமராக செயல்பட சொன்னா அதானிக்கு மார்க்கெட்டிங் மேனேஜராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில இந்தியாவோடு தோளுக்கு தோள் நிற்க வேண்டும். ஏன் பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு போய் பார்க்கலாம்ல, ஏன் பார்க்கல?